ஒரு சில பேர் நமக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்களாகவே இருப்பார்கள், நம்முடைய நலன் விரும்பிகளாகவும் இருப்பார்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய இல்லத்திலே அந்த ஒரு மகிழ்ச்சியான விளைவுங்கிறது நடக்கலைங்கிறதுனால இவங்களை பார்த்து அவனுக்கு நடக்குது, சரி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. அவனாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கூட ஒரு வகையிலே தோஷம்தான். இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. அதாவது இங்கே இவங்க வீட்டில் கல்யாணம்ங்கிறது இன்னும் நடக்கலை, பையனுக்கு தள்ளிக்கிட்டே போகுது. ஆனால் தம்பி வீட்டில் பார்த்தா தம்பி வீட்டில் ஒரு கல்யாணங்கிறது நடக்கும்பொழுது அண்ணனானவர், அதாவது அவருக்கு தம்பி வீட்டில் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறது எண்ணம் இருக்காது. அவங்க வீட்டில் நடக்குது, சரி அவனாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்துடன் கூடிய ஒரு திருஷ்டிங்கிறது வரும் தெரியுமா. அது கூட கடுமையாக பாதிக்கும்னு சொல்கிறார். அதனால தான் இந்த கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி திருஷ்டி சுற்றி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வீட்டில் ஒரு சுப நிகழ்வுன்னு வரும்பொழுது எல்லா நேரத்திலையுமே இந்த திருஷ்டி சுற்றி போடுவது அப்படிங்கிறது ரெகுலராகவே ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருந்தா தெரியுமா. இன்றைக்கும் நாம் அதனை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுதும் கல்யாணம் பண்ணும் பொழுதும் மட்டும்தான், ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் மட்டும்தான் நம்ம திருஷ்டி சுற்றி போடுறோமே தவிர தினந்தோறுமே சுற்றி போட வேண்டும். அப்படி இல்லைன்னா வாரம் ஒரு முறையாவது வீட்டிலே குழந்தைகள் எல்லாரையும் உட்கார்த்து வச்சும் கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போட வேண்டும்.